ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை பிரதமரிடம் முதல்வர் அளித்த மனுவில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்களை ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது கொட்டும் மழையில் பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான மக்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். திட்டம் அனுமதிக்கப்படாது என மாநில அரசு கூறுவதை மக்கள் நம்பவில்லை என்றும் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அண்மையில் பிரதமரிடம் முதல்வர் அளித்த மனுவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை இல்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இருப்பினும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு சில அமைச்சர்களையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அப்படி பிரதமரை அவர் சந்தித்த நேரத்தில் 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை தந்துவிட்டு வந்திருக்கிறார். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அந்த 23 மனுக்களில் உங்களுடைய பிரச்சனை, இந்த நெடுவாசலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய உணர்வை அந்த 23 பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா என்றால் சுட்டி காட்டப்படவில்லை. அதுதான் உள்ளபடியே நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. அதில் ஏன் சுட்டி காட்டப்படவில்லை என்பது புரியாத புதிராக ஒரு கேள்விக்குறியாக என்ன உள்நோக்கம் என்பதை புரிய முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதே முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து விட்டு வெளியிலே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி தருகிற போது இந்த பிரச்சனையை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் என்று எடுத்துச் சொன்னதாக பேட்டி தருகிறார். ஆனால் மனுவிலே சொல்லப்படலை. 23 பிரச்சனைகளில் இது இடம்பெறல. ஆனால் வெளியிலே வந்து நான் இதை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் சொல்லுகிறான். அப்படி சொல்லியிருந்தால் உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சி தான். அதற்காக நான் நன்றி சொல்லதான் வேண்டும். ஆனால் சொன்னதற்கு பிறகும் இன்னும் மத்திய அரசு ஒரு நல்ல முடிவை இதுவரையில் அறிவிக்கல, வெளியிடல என்பது வேதனையாக இருக்கிறது.